பத்மாக்கா, எனக்கு கீர்த்தனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கீர்த்தனாவை உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்க்கா. இந்த விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட பேசினேன். ஆனால் அவங்க உங்ககிட்ட பேச சொல்லிட்டாங்க. நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அவங்களோட முடிவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களோட முடிவை தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் வீட்டில் நான் இதை பற்றி பேசலான்னு இருக்கேன். என்னாச்சுக்கா? எதுவும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அவள உங்களுக்கு ஒரு 2-3 வாரமா தான் தெரியும் இல்லையா? உங்களுக்கு கீர்த்தனாவை பத்தி எல்லாம் முழுசா தெரியுமா? ஆ, எல்லாத்தையும் சொன்னாங்கக்கா. நானும் அவங்கள மாதிரி தான்க்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் ஒய்ஃபு உடம்பு சரியில்லாம போய் திடீர்னு இறந்து போயிட்டா. அப்புறமா எல்லாரும் என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ தெரியல, கீர்த்தனாவை நான் பார்த்ததுல இருந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. கீர்த்தனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எனக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல துணையா இருப்பாங்கன்னு தோணுதுக்கா. ஆ, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப நாளாவே கீர்த்தனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கா. அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க மூலமா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க அவங்க கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஏய் சொல்லுடி, இத பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியலக்கா. என் வீட்டுக்காரர் இறந்து இப்பதான் 1 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளேயே இது தேவையானதா யோசிச்சுட்டு இருக்கேன். இது வெளியே தெரிஞ்சா எல்லாரும் என்ன பத்தி தப்பா பேச மாட்டாங்களா? அத நினைச்சாதான்க்கா பயமா இருக்கு. ஏய், நீ எதுக்கு தேவையில்லாம மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? அந்த பையனை பார்த்தா உண்மையிலே ரொம்ப நல்ல பையன் மாதிரி எனக்கு தோணுது. அவரை பத்தி எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு பொண்ணு இந்த காலத்துல தனியா வாழறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது சந்தோஷமா இருக்க பாரு. ஒரு அக்காவா நான் உனக்கு இத சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீயும் அந்த தம்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். நீ இவ்வளவு நாள் தனியா இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அவர் கூட புது வாழ்க்கை ஆரம்பி, சரியா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா. ஆனா ஏய், ஆனா என்னடி ஆனா? நான் சொல்றத மட்டும் கேளு. நான் எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ அந்த பையனை உடனே கல்யாணம் பண்ணிக்க, சரியா? ஹலோ, சொல்லுப்பா. ஹலோ. அம்மா. சொல்லுடா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்டியா? இப்பதான்ப்பா நானும் சாப்பிட்டேன். அம்மா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். சொல்லுடா, என்ன விஷயம்? நீ எப்ப பார்த்தாலும் என்ன எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டுட்டே இருப்பல்ல? ஆமா, இன்னைக்கு கூட உன் கல்யாண விஷயமா புரோக்கர்ட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஓ அப்படியா? இனிமே இந்த கல்யாண புரோக்கர் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு எனக்கு பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏய், ஏன்டா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? ஏன்டா, கல்யாணம் பண்ணாம அப்படியே சாமியார் மாதிரியே இருந்துடலான்னு பாக்குறியா? அம்மா, எனக்கு இங்க ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா? இது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இன்னொரு விஷயமா, அவளுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான்ப்பா. எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியே, எனக்கு அதுவே போதும்பா. சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. பத்மாக்கா, கீர்த்தனாட்ட பேசுனீங்களா? அவகிட்ட பேசிட்டேன். என்னக்கா சொன்னாங்க? கீர்த்தனாக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். ஆனா உங்க வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா? என் வீட்டில் நான் என்ன சொன்னாலும் ஒத்துப்பாங்க. நல்லதுப்பா. அப்ப சீக்கிரமா ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் உடனே இதை பற்றி எங்கள் வீட்டில் பேசி சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். சந்தோஷம் தம்பி. உள்ள வாங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி.
இனிமே நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டோட எஜமானி.